வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெக் வித் தேஷ். அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஜியோ ஏர் ஃபைபர் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜியோ ஃபைபர் இருக்கும்போது இது என்ன ஏர் ஃபைபர் அண்ட் இதோட பிளான்ஸ் என்ன, இது இன்ஸ்டாலேஷன் மெத்தட் எப்படி, அண்ட் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றதெல்லாமே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட், ஜியோ ஏர் ஃபைபர்னா என்ன? ஜியோ ஆல்ரெடி ஜியோட ஃபைபர் கனெக்ஷன் இருக்கும்போது இது என்ன ஏர் ஃபைபர் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஜியோ ஏர் ஃபைபர் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து வீட்டுக்கிட்ட வந்து ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் இன்னும் அவைலபிளாக இல்லை. ஈவன்தோ வந்து சென்னையில் வந்து நிறைய இடத்துல ஜியோ போல்ஸ் இருந்தாலுமே நிறைய ஏரியாஸில் வந்து இன்னும் ஜியோட போல்ஸ் அவைலபிளாக இல்லாதனால ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் எடுக்க முடியாத நிலைமை இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஜியோ ஏர் ஃபைபர்ன்றது வந்து உங்களுக்கு எந்த போலும் தேவையில்ல, லைக் வயர்டு கனெக்ஷன் எதுவுமே எடுக்க தேவையில்ல. ஸோ ஜியோ ஃபைபரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு போல் இருக்கும். அந்த போலில் இருந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழியாக எடுத்து உங்கள் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து அந்த ரவுட்டர் வந்து உங்களுக்கு வைஃபை மூலமா இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தது. பட் இந்த ஏர் ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போலையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. உங்கள் வீட்டு மாடியில் வந்து ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று வச்சுடுவாங்க. அந்த டிவைஸ் வந்து இந்த ஜியோவோட 5G நெட்ஒர்க் வழியாக வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த 5G நெட்ஒர்க் வழியாக அந்த டிவைஸ் வந்து நெட்ஒர்க்கை இழுத்து அந்த டிவைஸ்லேருந்து ஒரே ஒரு கேபிள் மட்டும்தான் உங்கள் வீட்டு ரவுட்டருக்குள்ளே வரும். அந்த ரவுட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து வைஃபை மூலியமாகவோ இல்லை அந்த ரவுட்டர்லேயே வந்து லேண்ட் கேபிள் இருக்கும், அது வழியாக நீங்கள் லேண்ட் வழியாக கூட இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஜியோ ஏர் ஃபைபர். உங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்து ஜியோ ஏர் ஃபைபர் இருக்குது, ஃபைபர் கனெக்ஷன் இருக்குது, நான் திரும்ப இப்போ ஏர் ஃபைபருக்கு ஸ்விட்ச் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையே இல்லை. இது வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. மற்றவங்களும் வேணும்னா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். லைக் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வயரிங்லாம் இழுத்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏர் ஃபைபர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கனெக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்கறதுக்கு, புக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இது எந்தெந்த ஏரியாவில் இருக்குது இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து அகமதாபாத், பெங்களூர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை அண்ட் புனே இந்த ஏரியாஸில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த செப்டம்பர் 19 தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாஸில் மட்டும் அவைலபிளாக கொடுத்துட்டு போக போக எல்லா ஏரியாஸ்லையுமே கண்டிப்பாக வந்து ஜியோ அவங்களோட இது வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. மாடியில் ஒரு டிவைஸ் அண்ட் அங்கேருந்து ஒரு வயர் எடுத்து நம்ம வீட்லேயே ஒரு ரவுட்டர் வச்சா போதுமே, அதை நானே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் டீம் வந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நானே வந்து வாங்கிட்டு நானே வச்சு செட்டப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அண்ட் இதோட பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளான்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 5G நெட்ஒர்க்கை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்பீட் கம்மியாக இருக்குமோ அப்படின்ற பயம்லாம் யாருக்குமே தேவையில்லை. கண்டிப்பாக ஜியோ ஃபைபரில் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். அண்ட் இதோட பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபைபர் பேசிக் பிளான் வந்து 599 + GSTயில் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த 599 பிளானில் வந்து பார்த்தோம்னா 30 Mbps ஸ்பீட் அண்ட் லைக் அன்லிமிட்டட் டேட்டா 3000, அன்லிமிட்டட்னா 3300 TB அந்த டேட்டா வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் 14 OTT ஆப்ஸ் கொடுத்துட்றாங்க இதில். ஸோ இந்த 30 Mbps பிளான் எடுத்திங்கன்னா 599 + 18% GST மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதில் வந்து உங்களுக்கு 14 OTT ஆப்ஸ் அண்ட் 550+ டிவி சேனல்ஸ் வந்துடும் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அன்லிமிட்டட் டேட்டா அண்ட் 30 Mbps ஸ்பீடில் தான் வரும். அண்ட் அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 899 பிளான் இருக்குது. அந்த 899 பிளானில் பார்த்தீங்கன்னா 100 Mbps ஸ்பீட் கொடுக்குறாங்க, அதுவுமே 30 days வேலிடிட்டி. அண்ட் அதே சேம் 14 OTT ஆப்ஸ் உங்களுக்கு இதுலேயுமே வந்துடுது அண்ட் 550+ டிவி சேனல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 1199 பிளான் ப்ளஸ் GST. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதே 100 Mbps தான், பட் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து மந்த்லி அமேசான் ப்ரைம் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த 14 OTT ஆப்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அமேசான் ப்ரைம் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் பேசிக் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏர் ஃபைபர் மேக்ஸில் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 Mbps ஸ்பீடு வரும். அண்ட் அந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் ப்ளஸ் 14 OTT ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். அண்ட் இந்த 300 Mbps பிளானில் 30 days வேலிடிட்டிக்கு 1499 + GST வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 500 Mbps பிளான் 2499. அதுலேயுமே வந்து அந்த 14 OTT ஆப்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எல்லாமே வந்துடுது.
இதில் என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. இதில் 300 mbps அண்ட் இதில் 500 mbps அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவாக வந்து 1 Gbps ஸ்பீட் வரைக்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதில் ப்ரீமியம் வருது அண்ட் 30 days வேலிடிட்டிக்கு 1 Gbps ஸ்பீட் அன்லிமிட்டட் டேட்டா 3999 ப்ளஸ் 18% GST per மந்த் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜியோ ஏர்ஃபைபரோட பிளான்ஸ். ஸோ வந்து இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ கிடையாது. இன்ஸ்டாலேஷன் நீங்கள் இயர்லி பிளான் எடுக்கிறதுனா மட்டும்தான் இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற எதுக்குமே வந்து இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ கிடையாது. லைக் நீங்கள் மந்த்லி பிளான் இப்போ நீங்கள் நான் 599 ப்ளஸ் GST மட்டும் பே பண்ணுறேன், எனக்கு 1 month பிளான் ஒரு 3 months பிளான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணுறவங்க அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட சொல்லி நீங்கள் பிளான் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸாக எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1000 rupees போடுவாங்க. பட் எனக்கு இன்ஸ்டாலேஷன் வேண்டாம், இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 1 year பிளான் அதாவது 12 months பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வந்து அவங்க வேவர் பண்ணுறாங்க. இது வந்து எல்லாத்துலேயுமே பேசிக்லன்னு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து அப்படி தான். நீங்கள் ஈவன் 399 பிளான் ப்ளஸ் GST வந்து அதையுமே வந்து நீங்கள் 12 monthsக்கு போடுறதா இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இதை எப்படி இப்போ புக் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம்னா இங்கே கெட் ஜியோ ஏர்ஃபைபர்னு இருக்கும். அந்த கெட் ஜியோ ஏர்ஃபைபரில் உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் பின்கோட், எந்த அட்ரஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னீங்கன்னா ஒரு 100 rupees நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் லைக் ப்ரீ புக்கிங் அமௌண்ட் மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரீ புக்கிங் அமௌண்ட் 100 rupees பே பண்ணுறது வந்து நீங்கள் புக்கிங் கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் பே பண்ணுறீங்க. அண்ட் அந்த 100 rupees வந்து ஒரு உங்களோட அவைலபிலிட்டி, உங்களோட ஏரியாவில் அவைலபிலிட்டி பார்த்த அப்புறமா உங்கள் ஏரியாவில் இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் யாராச்சும் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளான் அண்ட் உங்களோட ஆதார் கார்டு அந்த வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த அப்புறமா வந்து பிளானில் எந்த பிளான் அமௌண்ட்லேருந்து 100 rupees நீங்கள் இப்போ பே பண்ணுற 100 rupees கண்டிப்பாக லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து லைக் செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி தான். அண்ட் இந்த ஜியோ ஏர்ஃபைபர் எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாப் பாக்ஸ் ஃப்ரீயாக வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜியோ ரவுட்டர் வந்துடும். ரவுட்டர் பற்றி பார்த்தீங்கன்னா Wi-Fi 6 எனேபிள்டு ரவுட்டர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த Wi-Fi 6 எனேபிள்டு ரவுட்டர் என்னும்போது பேண்ட்வித் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். என்னோட வீடு ரொம்ப ஒரு 1000 square feet இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த 1000 square feetக்குமே இந்த ஒரே ஒரு சிங்கிள் ரவுட்டர் மட்டுமே போதும். பேண்ட்வித் ரொம்ப எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து லைக் ஃபுல் கவரேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 550+ டிவி சேனல்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் எனேபிள்டு ரிமோட் கொடுக்குறாங்க. ஸோ வாய்ஸ் ஆக்டிவ் ரிமோட்ன்றது என்னன்னா லைக் நீங்கள் சேனல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா சேனல் நம்பர்ஸ் எல்லாம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஸ்விட்ச் டு சன் டிவி அப்படின்றத மட்டும் நம்ம சொன்னால் போதும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்ட அப்புறமா அதை சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செட்டாப் பாக்ஸ் வந்து சன் டிவிக்கு ஸ்விட்ச் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே வந்து ஜியோ டிவி HD அப்படின்ற ஒரு ஆப் வழியாக தான் வருது. இப்போ வரைக்கும் வந்து ஜியோ டிவி வந்து செட்டாப் பாக்ஸ்னால் வந்து மேலே டிஷ் வச்சு ஆண்டனா வச்சு அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணல. இது எல்லாமே வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் நம்ம இன்டர்நெட் வழியாக தான் பண்ணிட்டு இருக்குது ஜியோ டிவி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா தான் என்னோட சேனல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தேங்க்யூ.